நம்ம வீட்டு சமையல் நேற்று டிஃபன் பார்க்கலாம் சூப்பராக இட்லி சூப்பராக சட்னி தாங்க கும்பகோணம் கடப்பா தாங்க நாங்களும் செஞ்சு பார்த்தோம் ரொம்ப நல்லா இருந்தது வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கப்பு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம், 3 உருளைக்கிழங்கு தோல் சீவி அதில் சேர்த்துக்கலாம், கட் பண்ணி தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு வேறு தண்ணி சேர்த்துக்கலாம், அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இந்த பக்கம் மிக்ஸி ஜாரில் தேங்காய் கொஞ்சம், சோம்பு, 4 பச்சை மிளகா, 1 ஸ்பூன் கடல, அரை ஸ்பூன் கசகசா சேர்த்து கொஞ்சம் பூண்டு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கும் பருப்பையும் நல்லா மெசுக்கி விட்டுக்கலாம். இந்த பக்கம் கடாயை வச்சு தேவையான எண்ணெய் கடுகு சேர்த்துக்கலாம். பட்டை, பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், கிராம்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி, பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதங்கிட்டுன்னு நம்ம அரைச்சி வச்ச மசாலா அதை சேர்த்துக்கலாம். வேக வச்ச உருளைக்கிழங்கு பருப்பு அதில் சேர்த்து தேவையான தண்ணி நல்லா தாராளமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டுன்னு கொத்தமல்லி தூவி இறக்கணும். சூப்பரான கும்பகோணம் கடப்பா ரெடி ஆகிடுங்க. இன்றைக்கி நைட்டு எங்கள் வீட்டு சமையலில் இது தான் செஞ்சோம். நீங்களும் செஞ்சு பாருங்கள்.